கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள ஏரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலை புறக்கணிக்க கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். தேர்தலை புறக்கணிக்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன். அப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? எதற்காக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள செருவத்தூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து நாளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள செருவத்தூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் கிராமத்தில் குடிநீர், கழிப்படை வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இந்த கிராமத்திற்கு செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. தங்கள் கிராமம் தொடர்ந்து புறக்கணிப்புவதாக கூறி அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் இது தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2024 ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நாளை நடைபெற உள்ளது. நாளை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் ஏரிப்பாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும், தங்கள் கிராமத்திற்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி அப்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை எனில் அரசின் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து அடையாள அட்டைகளையும் திரும்ப ஒப்படைக்கப் போவதாகவும் கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். 100% வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் இந்த சூழ்நிலையில் கிராம மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடி கட்டியும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க செய்ய போவதாகவும் அறிவித்துள்ளது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.